அட்டகாசமான சாங்கிங் நகரத்தோட ஸ்கைலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து இங்கே அழகாக பார்க்கலாம். சிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த பிரமாதமான ஹோங்கியா கேவ். இங்கே ஒரு பொண்ணு அழகாக எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி மேலே அங்கே இங்கே போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்க இந்த பில்டிங்குள்ளே நுழையுது பாருங்க. இந்த பொண்ணு அழகாக வரையாங்க பாருங்க. அப்படியே கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ்க்கு சைனா அடிச்சு காலே கிடையாதுங்க. நம்ம அப்படியே தேவா மாதிரி இருக்காங்க. யூ லுக் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. இங்கே பாருங்க ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. போடுறாங்க பாருங்க மிளகாத்தூளை. வாத்தை தட்டையாக்கி இருக்காங்க பாருங்க. இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்ல ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் வித்தியாசம் வந்துட்டு இருக்காரு. ஏதோ பாரு அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பை. இங்க பாருங்க சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? மறுபடியும் ஹாலிடேயா? என்ன ஸ்பெஷல்? GT Holidays. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், இப்படி எல்லாத்துக்கும் அவங்க ஸ்டார்ட் டு எண்ட் பக்கவா ரெடி. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. பாருங்க இதை பார்த்தா அப்படியே ஒரு இரட்டை டவர் மாதிரி இல்லை, ட்வின் டவர் மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து இந்த ஊரோட ட்வின் டவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதில் தான் நம்ம 34வது ஃப்ளோரில் தங்கியிருந்தோம். காலையில் வந்தோம் பார்த்துருப்பீங்க. அப்படியே போகலாமா? வாங்க. இரவு 8:10. ஸோ சூப்பராக நம்மளோட லில்லி ஹோட்டலில் தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. தூங்கி எந்திரிச்சு பயங்கர டயர்டாக இருந்தது. சார் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்க்கும்போது இன்றைக்கி நைட் லைஃப்பை இந்த அட்டகாசமான சாங்கிங் சிட்டியில் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இப்போது சாங்கிங் சிட்டியில் இருக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஆசியா பயணத்தில் முதல் நாடான சீனாவில் இருக்கோம். சாங்சிங் இதுதான் சீனாவோட தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு முக்கிய நகரம். முக்கியமாக இதை வந்து சீனாவோட லார்ஜஸ்ட் சிட்டிங்க, மிகப்பெரிய நகரம் மக்கள் தொகையில். இதுதான் எவ்வளோ தெரியுங்களா? கேட்டால் வந்து ஆச்சரியப்படுவீங்க. 3,20,00,000 பேர் வசிக்கிறாங்க இந்த ஒரே ஒரு நகரத்தில் மட்டும். 3.2 crores இந்த நகரத்தோட பாப்புலேஷன். ஸோ அது வந்து மிக ஆச்சரியப்படுத்துது என்னைய. அது தவிர உலகத்திலேயே வந்து ஜப்பானை தவிர்த்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சிட்டிங்க மக்கள் தொகையில். சைனாவில் வச்சு ஜப்பானில் இப்போ டோக்கியோவில் வந்து 3.7 கோடி பேர் இருக்காங்க. இங்கே வந்து 3.2 ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்களா, சாங்கிங் பை ரயில்வே ஸ்டேஷன். அங்கே தான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து இறங்கணும். அப்புறம் தடக்கா உடக்கான்னு கண்டுபிடிச்சி வழி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு போதுமானதாக இருக்குது. கஷ்டமாக இருந்தது. இது வந்து ஒரு கன்ஃபியூசிங் சிட்டிங்க, 8D சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டி பற்றின தகவல்கள் எல்லாம் நாளைக்கு காலையில் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த சிட்டி பிரசித்தி பெற்றது இதோட நைட் லைஃப் தான். சில முக்கியமான விஷயங்கள். கிட்டத்தட்ட இந்த ஊரை வந்து எப்படி நம்ம மதுரையை வந்து தூங்கா நகரம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி சீனாவில் சில தூங்கா நகரங்கள் இருக்குது. அதில் முக்கியமான தூங்கா நகரம் தான் இந்த சாங்கிங். ஸோ அதை இப்போ சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? ஸோ 2 ட்வின் டவர்ஸை பார்த்தாச்சு, போகலாம் வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு கேவ் போக வேண்டியது இருக்குது. அதை தூரத்துலேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நைட்டு 7 மணிக்கு மேலே இருட்டானதுக்கப்புறம் ஸோ சைனா வந்து இந்த வண்ணமயமான லைட்ஸ்லாம் போட்டு பட்டையை கிளப்புங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன இப்போ கிளியராக இருக்குது பாருங்கள், நிறைய லைட்ஸ் வர்றதுனால உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனில் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு 3000 வருஷம் பழமையான ஒரு இடம் தான் ஹோங்கியா கேவ். அது இப்போ எப்படி மாற்றி வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் அண்டு டெக்னாலஜிக்கல் மார்வலாக பண்ணி வச்சுருக்காங்க சீனாங்கிறத நேரடியாக போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ அது நைட்டில் பார்த்தா தான் அவ்வளோ அழகாக இருக்கும். சீனாவே ஜென்ரலாகவே நைட்டில் பார்த்தா தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அப்படியே பக்கத்தில் உள்ள மார்க்கெட்ஸில் சாப்பிட்டுட்டு சூப்பராக 2 நதிகள் ஓடுது.
அதில் முக்கியமான ஒரு நதி நம்ம பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கிற நதி, அதையும் பார்த்துட்டு சூப்பராக அந்த நைட் லைஃப்பை பார்த்துட்டு வருவோம் வாங்க இந்த எபிசோடில். நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க மெட்ரோ லைன் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு லைன் 3 எடுக்கணும், அப்புறம் வந்து லைன் 6 ஆப்போசிட்டில் பாருங்கள் இந்த புல்மேன் ஹோட்டல். இது உலகம் ஃபுல்லாக இருக்குல்ல ஒரு ஃபேமஸான 5 ஸ்டார் ஹோட்டல் செயின். இங்கேயே பயங்கரமாக இருக்கே. நம்ம போப்பாரோட வந்து நீங்கள் வாயை பிளக்க போகிறீங்க சூர்யா ஸ்டைலில் சொல்லணும்னா. சரி விளையாட்டுக்கு சொல்கிறேன், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கோம். ஓவராக ஹைப் கொடுக்க விரும்பல, பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் எதனால் சொல்கிறேன் வரணும். அவ்வளோ அழகாக இருக்கும் கட்டடக்கலையில். இது வந்து ஒரு உலக அதிசயம்னே சொல்லலாம் இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது. சைனாவில் பண்ணி அப்படி வந்து நம்ப முடியாத பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இது விசித்திர சைனானே அப்படின்னே சொல்கிறோம். அப்படிப்பட்ட இடம் தான் இந்த லோங்யா கேவ். ஸோ இதுக்கு முன்னாடி செங்டூவில் எடுத்துருந்தோம் ஃபுல்லாக மெட்ரோ. பட் இது அதை விட பெரிய சிட்டி, அதை விட அதிக மக்கள். அங்கே 2 கோடி பேர், இங்கே 3.1 கோடி பேர். ஸோ இங்கேயும் நிறைய லைன்ஸ் இருக்குது. பட் இங்கே ஒரே ரேட்டான்னு மட்டும் தெரியல எனக்கு. காமனாக பார்த்திங்கன்னா அங்கே 2 இது சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, 2 யுவன் 25 ரூபா. இங்கே எவ்வளோன்னு தெரில, பட் கான்செப்ட் ஒரே மாதிரி தான். எல்லா இடத்துலையும் வந்து செக்யூரிட்டி முடிச்சு கிராஸ் பண்ணிட்டு உள்ளே போனால் நான் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஸோ அந்த பக்கம் செக்யூரிட்டி முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே உள்ளே என்ட்ரு ஆகிறது இதே மாதிரி தான், செங்டு மாதிரி தான். லைட்டாக பண்ணாலே போதும், வந்துருச்சு பாருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஷிஷி. லைன் 3 போகலாம் வாங்க. இப்போ எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 6 ஸ்டாப் போகணும். அதுக்கப்புறம் இறங்கி மாற்றி லைன் 5ல் அதுக்கப்புறம் 5 ஸ்டாப். மணி 8:25 ஆகிப்போச்சு. எப்படி 9 மணிக்கு போயிடலாங்க. ஸோ லைன் 3 வருதாட்டிருக்கு டுவர்ட்ஸ் யுடாங் டைரக்ஷன். டு யுடாங். இது இந்த பக்கம் போகிறது, இதுதான் யுடாங். இல்லை யாருமே இல்லை. லாங் டவுசி இதுதானே டு யுடாங் டைரக்ஷன். யாருமே இல்லை. ஐயோ அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க வண்டி. அட கொடுமையே. சரி விடுங்க, ஒரு நிமிஷத்தில் வரும் அடுத்த வண்டி. க்ளோஸ் பண்ணிட்டாங்க முதல்ல. வந்துருச்சு நம்மளோட முதல் மெட்ரோ பயணம் இந்த சாங்கிங்கில். விசித்திர நகரம் தான் சொல்லணும். அது நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம், கட்டடங்க அமைப்பு இதெல்லாம் பார்க்கும் பொழுது. ஸோ உலகத்திலேயே இந்த மாதிரி மலையில் அமைஞ்ச ஒரு மாபெரும் நகரம் இதுதாங்க. சுற்றியும் மலைகள் தான், மலைத்தொடர்கள் தான், 2 ஆறுகள். அதை வச்சு விவசாய பூமியாக இருந்தது, ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக மாறின கதை. இதெல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ இதனோட ஜியாகிரஃபியே இந்த சிட்டியை வந்து ஒரு விசித்திர நகரமாக்கிறது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, அப்படியே உட்காரலாமா? ஃப்ரீயாக தான் இருக்குது நைட்டு ட்ரெயின். இவ்வளோ பெரிய சிட்டி இருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. 8:30 மணிக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், வழக்கமாக செங்டூவில் நம்ம எல்லாம் மெட்ரோ வந்து அண்டர் கிரவுண்டில் தானே போய் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து வெளியே பார்க்கலாம், ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக தெரியுது. ஸோ இந்த ஊரில் மட்டும்தான் மெட்ரோ வந்து மேலே போகும், கீழே போகும், ஏன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இடையில கூட போகும். இந்த எல்லா வினோதமும் நம்ம நாளைக்கு காலையில் பகலில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ அந்தளவுக்கு தெளிவாக தெரியல. ஸோ வந்துட்டோம். அடுத்தது இறங்கிட்டு லைன் 6க்குங்க. பட் இந்த இடத்துல 2 லைன் போகும்ல ஆப்போசிட்டில், பட் ஒரு லைன் தான் போகுது. அப்புறம் இவங்ககிட்ட கேட்டதுக்கு போலீஸே என் கூட வராங்க, செக்யூரிட்டியே என் கூட வராங்க. இந்த பொண்ணு லைன் 6ல் சையூன் டைரக்ஷனை காட்டுறதுக்காக. ஷிஷே ஃபார் ஹெல்பிங் மீ. ஷிஷே, தேங்க்யூ. இந்த ஊரே ஒரு கன்ஃபியூசிங் சிட்டின்னு சொன்னல பாருங்கள், ஆரம்பத்திலே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது டைரக்ஷன்ஸில். செங்டூவில் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, அவ்வளோ தெளிவாக பக்காவாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து முதல் மெட்ரோலையே சொதப்புது. நல்ல வேலை ஏறி இருந்திருப்பேன். அந்த லைன் 6 உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுல இது பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. கிராண்ட் தியேட்டர். that one no? Okay, thank you, bye. இப்படி போனால் எக்ஸிட்டு, அப்படி போனால் சைன் டைரக்ஷன். அது யூஸ்வலாக வந்து ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும், 2 பக்கமும் டைரக்ஷன் போகிறது. இங்கே அப்படியே வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதனால வந்த குழப்பம். காப்பாற்றுற இந்த செக்யூரிட்டி ஷிஷை நன்றி. நம்ம அப்படியே போயிட்டு இதில் ஏறிடுவோம். தப்பாக ஏறியிருந்தோம், சொதப்பியிருக்கோம். ஆல்ரெடி டைம் ஆகி போச்சு நமக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இந்த இதில் இருக்கிற ஒரு இதுவே. பல்வேறு லெவல்ஸ் ஆஃப்
இதில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. மல்டி லெவல் ஊருங்க இது. வெறும் மலைகள்லேயே அமைஞ்ச ஊர். ஒரு ஊட்டியில் ஒரு சென்னை அமைஞ்சே எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஊர் இது. அதனால் அந்த குழப்பங்கள் தான் பல. அதில் ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறையா வந்தாச்சு. நம்மளோட சயன் டைரக்ஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன்ல இந்த ஊரை பற்றி. ஒரு ஊட்டி மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு சென்னை மாதிரியான ஒரு மிகப்பெரிய சிட்டி அமைஞ்சால் எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுதான் இந்த சிட்டி சாங்சிங். இங்கேருந்து ஒரு 5 ஸ்டாப்புங்க, 10 நிமிஷத்தில் போயிடலாம். 9 மணிக்கு போயிடுவோம். நம்ம போக வேண்டிய இடம் கிராண்ட் தியேட்டர். அவ்வளோதான். எவ்வளோ எடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தான் பணம் எடுக்கும். இடையில லைன் மாறும்போதெல்லாம் பணம் எடுக்காது. மெசேஜ் வந்துருச்சு. 3 எண்ணுங்க இங்கே. இது ஜாஸ்தி. செங்கடூர்லாம் பார்த்தீங்கன்னா 2 எண் தான் எடுத்தது. இங்கே 3 எண் 37 ரூபா 43 பைசா போயிருக்கு. ஸோ எக்ஸிட் போகலாமா? ஜிங்டன் பார்க் போகலாம் வாங்க. எக்ஸிட் 1, எக்ஸிட் 5. எக்ஸிட் 1க்கே போகலாம். இந்த பிரமாதமான விசித்திர நகரம் சாங்கிங் நைட்டில் இதோ உங்களுக்காக. பார்த்து அந்த பக்கம் அட்டகாசமான ஜின்லிங் நதி இருக்குது. இன்னொரு முக்கியமான நதி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சீனாவோட ஜீவ நதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ங்க. ஒன்று யாங்ஸே நதி, இன்னொன்று எல்லோ நதி. இது 2மே திபெத் பீடபூமி மலைத்தொடர்கள்லேருந்து பிறந்து அப்படியே சீனா வழியாக வந்து போய் கடைசியாக வந்து சவுத் சைனா சீல வந்து கடலில் கலக்குது. ஒன்று பீஜிங் பக்கத்துலேயும் ஒன்று ஷாங்கை பக்கத்துலேயும். இங்கே இந்த ஜின்லிங் நதி இந்த யாங்ஸே நதியோட கலக்கிற இடத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 2 முக்கியமான நதிகள் வச்சு தான் இந்த நகரமே உருவாயிருக்குங்க. ஸோ இது ஒரு பிரமாதமான ஒரு ஃபேமஸ் பிரிட்ஜு. இதுலேயும் நம்ம நடக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கில் போயிட்டு முக்கியமான நம்ம இப்போது ஒரு முக்கியமான கேவ் சொல்லியிருந்தேன்ல, அதை பார்த்துடலாம் வாங்க. ஹோங்கியா கேவ் பார்த்துருவோமா? ஒரு விசித்திரமான ஒரு குகையில் அமைந்த பாறையில் இருக்கிற ஒரு ஸ்டில்ட் வீடு. இதுதான். இந்த மாதிரி ஒரு வியூ வந்து உலகத்திலே வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிரிட்ஜ் பேர் வந்து குயின்ஸ்மேன் பிரிட்ஜு. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு தெரியல. நான் பார்த்து உங்களுக்கு கீழே நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த நதியை இந்த சாங்கிங் நகரமே பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் பிரிட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16,000 பிரிட்ஜ் இருக்குது இந்த மொத்த நகரத்தில். அப்படின்னா பார்த்துக்குங்க. ஸோ இந்த நதி தான் இங்கே ஓடுதில்ல, இதுதான் வந்து ஜின்லிங் நதி. இந்த ஊரோட முக்கியமான 2 நதிகளில் ஒன்று. அழகாக இந்த பக்கம் வந்து வியூ பாயிண்ட் வந்து பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. இறங்கி அப்படியே கீழே போயிட்டோம்னா சூப்பராக வேடிக்கை பார்த்து போகலாம். இரவு நைட் வியூஸில் இதை விட ஒரு மிகச்சிறந்த வியூ இருக்க முடியாதுங்க. ஐகானிக் லேண்ட்மார்க் ஆஃப் சாங்கிங் வந்து இந்த கேவ் தான், யோங்கியா கேவ். அப்படி என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாம் வாங்க. அதுக்குள்ளேயும் போய் பார்க்க தான் போகிறோம். இதுக்கு மேலே வந்து நடக்க முடிஞ்சே நடப்போம் இந்த பிரிட்ஜில். அது பாருங்கள், பிரிட்ஜுக்குள்ளே ஒரு மெட்ரோ போகுது. இதை பார்த்தா நமக்கு அப்படியே ஒரு இஸ்தான்புல் ஃபீல் வரல. மக்கள்லாம் பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் இந்த பக்கம் இருந்து எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோ சூப்பராக வரும். ஸோ அதனால தான் வந்து மக்கள் இருக்காங்க. இங்கேயே பல லெவலில் போகணுமாட்டிருக்க. எப்படி கீழே இறங்குறது? அந்த பக்கம் இறங்கலாம் வாங்க. சைனாவோட அடுத்த கட்டம் தான் இந்த சாங்கிங் சிட்டி. ஆஹா, அழகாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே போகிற மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போயே லோக்கல்ஸ் நம்மளாவது எப்பாவது வரோம். இந்த லோக்கல்ஸ் டெய்லி இருக்காங்க. அப்பையும் வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருப்பாங்க, டிக்டாக்ல போட்டுட்ருப்பாங்க. பாரம்பரியமிக்க அந்த 3000 வருஷம் அரச பரம்பரை கட்டடக்கலையாக இருந்தாலும் சரி, ஏன்ஷியன்ட் இதாக இருந்தாலும் சரி, இப்போ நவீன சீனாவோட இந்த மாற்று கட்டடக்கலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்மளுடைய ஆச்சரியமும் வாய்ப்பிழக்கவும் வைக்குது. தெரிஞ்சது சீனாஸ் மோஸ்ட் கலர்ஃபுல் சிட்டி அப்படின்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், லெவல் போயிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இதுதான் லெவல் அப்படின்னு நினைப்போம். இன்னொரு கீழே ஒரு லெவல் போகுது பாருங்களேன். அதுதான் ஒரு சீனாவோட ஸ்பெஷலே. இப்போ எப்படி நம்ம வந்து பிரிட்ஜுக்கு போய் நடக்க போகிறோம்னு எனக்கு தெரியல. ஏதாவது வழி இருக்கும் பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு. போகலாம் கண்டுபிடிச்சி. இந்த சாங்கிங் நகரத்தோட இதய துடிப்பான ஹோங்கியா கேவை பார்த்துடலாமா? எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. ஐயோ, அல்டிமேட்டு. மேலே ஒரு இந்த பிரிட்ஜிலேயே வந்து ஒரு மெட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது. எங்கப்பா எங்கே போகுதுன்னே தெரியல. சத்தம் மட்டும் கேட்குது. ஆளக்கானா
அதுதான் சாங்கிங். பரவாயில்ல, பட் எப்படி இருக்குது பாருங்க, இடம் சூப்பராக இருக்குல்ல. ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காட்டுறேன். இது இந்த இடம் இந்த அப்படியே வந்து வண்ணமயமான விளக்குகளால் தங்க மாதிரி ஜொலிக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஹோங்கியா கேவுங்க. இதில் என்ன வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து மலையோட பாறைகள் முதல் மலையாக இருந்தது, அதில் பாறைகளாக இருந்த இடத்துல வந்து குகை மாதிரி இருந்ததுங்க முதல்ல. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இந்த இதோட வாசலாக இருந்தது, இந்த ரிவர் பேங்கோட ஒரு வாசலாக இருந்தது. அந்த பக்கம் ஒரு நகரம்னு வச்சு வாசலாக இருந்தது. எப்போது 3000 வருஷம் முன்னாடியே, அதாவது 1000 BC அப்போவே இது வந்து ஒரு இங்கே வந்து பா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அரச பரம்பரை ஆண்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சீனாவில் அரச பரம்பரை 3000 வருஷமாக ஆண்டுட்டு வந்தாங்க. 1911க்கு அப்புறம் தான் வந்து ரிப்பப்ளிக் ஆச்சு. 1949ல் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் கம்யூனிஸ்ட் கையில் வருது, கம்யூனிஸ்ட் சைனாவாக மாறுது. ஸோ அப்படி பல அரச பரம்பரைகள் வந்து சீனா ஆண்டிருக்காங்க. வெவ்வேறு இடங்கள் ப்ராவின்ஸை வெவ்வேறு பரம்பரைகள் ஆண்டிருக்காங்க. இங்கே வந்து சாங்கிங் ஏரியாவில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 750 வருடங்கள் 1000 BCலேருந்து 250 BC வரைக்கும் பாயு டைனாசிட்டி ஆண்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆண்டம்போது கட்டணம் தாங்க இது. ஸோ அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதெல்லாம் சீரழிஞ்சதுக்கப்புறம் இப்போ 2006ல் மீண்டும் இதை வந்து சீரமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாமே ஸ்டீல்ட் ஹவுஸுங்க. 11 அடுக்கில் கட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2006ல் சீரமைச்சிருக்காங்க. பட் அதே பழைய பாயு ஆர்கிடெக்சரில் நம்ம சொன்னல 3000 வருஷம் பாயு அவங்களோட கலாச்சார கட்டட அமைப்பில் அதை கட்டியிருக்காங்க. தெரியுதா கிளியராக? இந்த ஜின்லிங் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த பிரமாதமான ஹோங்கியா கேவ். ஸோ இந்த அட்டகாசமான சாங்கிங் நகரத்தோட ஸ்கைலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இங்கே அழகாக பார்க்கலாம் இந்த பிரிட்ஜோட. ஸோ இது ஒரு பிரமாதமான வியூ பாயிண்ட்டு இந்த ஊர்லேயே. இந்த பிரிட்ஜில் போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, இது வந்து ஜின்லிங் இல்லைங்க, ஜியலிங் நதி. தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். இதுவும் இந்த நாட்டோட ஜீவ நதியான யாங்ஸி நதியும் கலக்கிற இடத்த பார்த்துருவோமா? அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜு இருக்கு பாருங்க. 16000 பிரிட்ஜ் இருக்குது மொத்தமாக இந்த நகரத்தில், குட்டியும் பெருசுமா. பட் எல்லாத்த விட ரொம்ப பியூட்டிஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் தான். சொல்லிக்கிட்டே வரேன் இந்த சீரீஸ் ஆரம்பத்துலேருந்து. நம்ம அந்த கிளை நதி தான் பார்த்துட்டு வந்தோம், ஜின் நதி, மின் நதி, அதெல்லாம் முக்கிய நதி. இப்போ தான் பார்க்க போகிறோம் யாங்ஸே. இதுதாங்க போய் யாங்ஸே எங்கே கலக்குது, போய் இதில் கலக்குது. ஷாங்கை பக்கத்தில் ஒரு ரிவர் பேசின் இருக்குது, ரிவர் மவுத்து இங்கே தான் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள் இதே மாதிரி. சரி ஸோ எடுத்துக்கு கொடுப்பாராம்மா ஃப்ரேம் போட்டு. இட்ஸ் ஓகே, நல்லா இருக்கா? இந்த பக்கம் ஒரு வியூ இன்னும் நல்லா கிடைக்குது அதை விட. அந்த பக்கம் இருக்குது ஹோங்கியா கேவ். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. சிஷே இங்கே பாருங்க எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. காதல் ஜோடிகளுக்கு இது அற்புதமான இடம். இது பேக் ட்ராப்பில் 2 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது. இங்கே பாருங்க, இப்போ நம்ம அதிசயமாக பார்க்குறோம். ஓகே, நம்ம என்னைக்காவது வரோம், இவங்களாம் டெய்லி இருக்காங்க மோஸ்ட்லி இங்கே இருக்க லோக்கல்ஸு. இருந்தாலும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது. ஓகே, ரொம்ப நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த 2 நதி கலக்கிற இடத்துல உங்களுக்கு காமிச்சிட்றோம். போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் விதவிதமாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள், ஸ்டில்லு கொடுத்து. இந்த பொண்ணு பாருங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். பா செமையாக இருக்குல்ல இந்த வியூவு. கையில் ஒரு லேண்டன் விளக்கு வச்சுட்டு, லாந்தர் விளக்கு. இதெல்லாம் இந்த ஷார்ட்ஸாக வருது. போகலாம் வாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே ஒரு பொண்ணு அழகாக எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே இருக்கவங்கெல்லாம் இது ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து இது பண்ணி கொடுக்குறது. ஓகே, ஒரு ஃபோட்டோவுக்கும் இதுக்கும் எவ்வளோ க்ரேஸியாக இருக்காங்க பாருங்களேன் சீனர்களில். ஆக்சுவலாக நம்ம நாடுமே இந்த மாதிரி மாறிட்டு வருது. பட் இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னோடி. அற்புதம் இந்த வியூ. நம்ம சேனலில் நிறைய ரான் ரியல் கண்டென்ட்டு, வித்தியாசமான நாடுகள், மனிதர்கள் இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இடங்களை ஃபோக்கஸ் பண்ணி பெருசாக நம்ம வந்து பண்ணது கிடையாது, மிக்ஸாக தான் வரும். பட் இந்த சீன சீரீஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து இடங்கள், மிக அழகான இடங்கள், பயங்கரமான விஷயங்கள், நேச்சுரல் அட்ராக்ஷன்ஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். பட் நீங்கள் நினைக்கிற அந்த ரான் ரியல் வித்தியாசமான இதுவும் பார்க்க தான் போகிறோம். அடுத்து நார்த் ஈஸ்ட் சைனாவில் அதிகமாக யாரும் போகாத ப்ராவின்சஸ் மற்றும் மங்கோலியாலெல்லாம்.
அல்டிமேட். என்னங்க இது, ஏதோ அப்படியே மார்ஸ்ல இருக்க மாதிரி இருக்குதுங்க. இது அவ்வளவு தெளிவு, அவ்வளவு அழகு, பா சான்ஸ்லெஸ். இந்த பிரிட்ஜும் இந்த இதுவும் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு. சார் ஃபைனலாக இப்போ இது இங்கே ஒரு வார்ஃப் இருக்குங்க. போட்லாம் புறப்பட்டு இங்கேருந்து போகலாமா? இங்கேருந்து அலோவ் பண்ணுறாங்கன்னா இவர் எல்லாரும் விதவிதமாக ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. நானும் போகிறேன் வந்துக்கிட்டே இருக்குது. கிலோமீட்டர் கணக்கில் நீளுது. லக்ஸுரி க்ரூசஸ், நைட் க்ரூசஸ். கரெக்டாக 2 இதுவும் கலக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்துட்டு போயிடலாம். அந்த இடம் வந்துடுங்க. ஜியங்லி நதியும் யாங்ஸே நதியும் கலக்கிற இடத்துக்கு. ஏடா இந்த பக்கமே பில்டிங்ஸ் எல்லாமே லைட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் இந்த இடம் தான். இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் பார்க்கட்டா சூப்பராக இருக்கும். என்னது இது, தூண்டில் மாதிரி இருக்குது, இது வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் தாங்க. ஸோ இது வந்து ஜியங்லி நதி அங்கே இப்போ தெரியுதுங்களா, இங்கே வருது பார்த்தீங்களா. இது வந்து யாங்ஸே நதி, இந்த நாட்டோட மிகப்பெரிய 2 ஜீவ நதிகளில் ஒன்று. இந்த ஜியங்லி நதி வந்து இந்த யாங்ஸேல கலந்து அந்த பக்கம் போகுது பாருங்கள். இந்த பில்டிங்க்கு அந்த சைடு அது போகுது பார்த்தீங்களா. அது வந்து இது கலந்ததுக்கப்புறம் ஒரே யாங்ஸே நதியை அந்த பக்கம் பயணிக்குது. இதுக்கு நான் ஃபோனில் இது பண்ணி எடுத்து சொல்கிறேன், காமிக்கிறேன். ஸோ இது வந்து யாங்ஸே நதி, முக்கியமான ஜீவ நதி. இது அந்த ஜியங்லே, இந்த ஊரோட ஸ்பெஷல் கிளை நதி ஜியங்லி நதி. இந்த ஜியங்லி நதி வந்து இந்த இதோட கலந்து, யாங்ஸே நதியோட கலந்து ஒரே யாங்ஸே நதியாக இந்த இது கட்டடம் இருக்குங்களா அந்த பக்கமும் ஃபுல்லாக பயணிக்குது, அப்படி பயணிக்குதுங்க. ஸோ இதுதான் இதோட இது. ஓகேங்க, 2 நதிகளின் சங்கமத்தை பார்த்தாச்சு சாங்கிங்கில். ஸோ இது பார்த்தீங்களா, இடையில வந்து அழகாக ஒரு இது மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த பக்கமும் மறுபடியும் ஆறு. இந்த ஆற்றுக்கும் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா பில்டிங்ஸு, இதையும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பிரிட்ஜஸாகவே இருக்கும், 2 ஆறுகள் இருக்கிறதுனால. இந்த பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தாங்க. இது வந்து ஒரு ஃபாக் சிட்டின்னு சொல்கிறாங்க சீனாவில். எப்பவுமே ஒரு மாதிரி இதாக இருக்கும்னு வைங்களேன், பனிக்காற்று மூடியே இருக்கும். சரி, அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இப்போ எப்படி தாண்டி அந்த பக்கம் போகிறது, அந்த இதுக்கு போக வேண்டியது இருக்குது உள்ளுக்குள்ளே, ஹோங்கியா கேவுக்கு. இப்போ தாங்க செக் பண்ண மேப்பில். நடந்தெல்லாம் போக முடியாது, மெட்ரோ தான் ஒரே ஆப்ஷன். ஸோ மெட்ரோலேயே போய்க்கலாம். அங்கே போய் அதே அந்த லைன் 6 எடுத்து அந்த பக்கம் தாண்டி அப்படியே வந்துக்கலாங்க. உங்களுக்கு கவனிச்சிங்களா, இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க பாருங்கள், ரெட் கலர் இருக்குது பிரிட்ஜில். இப்போ சுமாராக இருக்குது. நல்ல வேலை கரெக்ட் டைம் பண்ணிட்டோம். 9:30 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்களாட்ட இருக்குது. ஏரியாச்சுங்க மெட்ரோவில். இங்கே பாருங்கள், இப்போ பிரிட்ஜ் மேலே போக போகிறோம். ஆஹா, என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பிரிட்ஜ் மேலே. இப்போ தெரியுதா என்னங்க, இதோட இதே தெரியுது. ஆஹா, ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுங்க, எங்களோட ரிஃப்ளெக்ஷன் தாங்க தெரியுது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம் பாருங்கள், யாரும் நிற்கலைங்க, நிற்கிறதுக்கெலாம் கிடையாது. இதுக்கு மேலே ஒன்று போகுது, அதில் வீலர்ஸ் ஐ மீன் ஆட்டோமொபைல்ஸ் போகுது. இதில் வந்து மெட்ரோ. நல்லா இருக்கா? ஐயோ, இப்படி கோல்டு தான். இறங்கி நடந்து வருவோம். அவ்வளோதான், வெளியே வந்து விட்டோம். ஹோங்கியா கேவ். கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே வரதுக்கே 10 நிமிஷம் ஆக மாட்டிருக்கு. 4-5 அடுக்கு இருக்குது. இதில் இந்த அதிசயத்தெல்லாம் நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. கிலோமீட்டர் கணக்கில் நீங்கள் வந்து எஸ்கலேட்டரில் போக வேண்டியிருக்கும். உலகத்திலே அது மட்டும்தான். பட் சீனாவில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி வச்சு 2 பக்கமும் இந்த இது எப்படி தராசு வைப்பாங்கள்ல, நம்ம ஊர் தராசு மாதிரியே இருக்குது பாருங்கள். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பாட்டி இதாகிட்டாங்க, இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் ஃப்ரூட்ஸ் எப்படி சாப்பிட்றது? இது ஒரு சீனர்களோட ஒரு பாரம்பரிய ஒரு இதுங்க. இந்த மாதிரி தடி மாதிரி இருக்கும், 2 பக்கமும் தராசு மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து பொருட்களை எடுத்துகிட்டு போய் விற்பாங்க. வித்தியாசமான ஒரு இது, பார்த்தாலே அழகாக இருக்குது. ஓகே, எங்கேப்பா இருக்கு? கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்க வைக்கிது ஹோங்கியா. எனக்கு கண்டுபிடிக்க முடியல, மேப் சுற்றிக்கிட்டே இருக்கு. பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது இந்த ஊரே. மேலே கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இது பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டு, நடு ரோட்டுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எல்லாம் புகுந்து அந்த பக்கம் போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்பா சாமி, இது வேறு மாதிரி ஊருப்பா. அப்பா எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இல்லை, இதில் இந்த மாதிரி பல லட்சங்கள் இருந்தால் தான் 3 கோடி மேலே இருக்க முடியும். இவர் பின்னாடியே அவர் சொல்லியிருக்காரு.
ஸோ இப்படி போய் அந்த பக்கம் இருக்குங்க கடலுங்கிற பாருங்க ஆறு ஜியங்லி நதிக்கு பக்கத்தில் இருக்காது. அங்கே ஏதோ ஒரு மின்னுதல் பார்த்து நான் தப்பாக சொல்லிட்டேன், ஹோங்கியான்னு. போகலாம். சார் அப்படியே இருக்குது ஒரு பிரிட்ஜு மாதிரி மேலே அங்கே இங்கே போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்கள் இந்த பில்டிங்குள்ளே நுழையுது பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி ஊரில் தாங்க பார்க்க முடியும். அப்பா சாமி இப்படி போகிறாங்க. அந்த பக்கம் தான் இருக்குது ஹோங்கியா. ஓ இப்படி இறங்கலாமா ஹோங்கியா? திஸ் அப்படி போனால் சுற்றி வரணும். வாங்க பார்த்தீங்களா பில்டிங்குள்ளே கீழே வந்து இது போட்டிருக்காங்க நடப்பாதை. அது அந்த பில்டிங்குள்ளே வர்றவங்களுக்கு ஓகே, வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இதுக்குள்ளே போது வெளியில் போகிறது எப்படி விசித்திரமாக இல்லை? அதுதான் சாங்கிங். எப்படி வாய்ப்பே இல்லைங்க. இப்படிலாம் இருந்தால் தான் இந்த ஊரை வந்து அமைக்க முடியும். அவ்வளோ கஷ்டமான காம்ப்ளெக்ஸான லேண்ட்ஸ்கேப் உள்ள ஊர். அதுக்குள்ளே இத்தனை மக்களை குடியமர்த்தணும், இத்தனை பேர்த்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த அளவுக்கு அதிரி புதிரியாக இல்லைன்னா வந்து எப்படி சொல்கிறது நேக்காக யோசிச்சா மட்டும்தான் இதை வந்து சமாளிச்சிருக்க முடியும். அதை தான் பண்ணியிருக்காங்க சீனா. இந்த ஃபுல்லாக எல்லாம் ரோட்டு கடை, சாப்பாடு கடை, விதவிதமான ஃபுட்டு. இதை பார்த்துட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். அடடா சாங்கிங்கும் சிச்சுவன் மாதிரி தாங்க. சும்மா அப்படியே காரசாரமான உணவுகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. பாருங்க விதவிதமான இது பார்பிக்யூலாம் அங்கே இது பண்ணி தருவாங்க நினைக்கிறேன். பார்பிக்யூ பண்ணி தருவாங்க செலக்ட் பண்ணோம்னா. இங்கே பாருங்க ஆர்ட் பெயிண்டிங்னு நினைக்கிறேன். உட்காந்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுவாருங்க இவர். இது பாருங்க அழகாக நம்ம மாதிரி பெயிண்ட் பண்ணி தருவார். வரையுது கையிலேயே வரைகிறது. சே ஹேண்ட்மேடு பெயிண்டிங். ஓகே தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. இல்லை 200 yen 2000க்கு மேலே. ஆஹா இது என்னங்க நம்ம ஊர் இந்த குலோப் ஜாமுன் மாதிரியே பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்டாக உருளைக்கிழங்கு தான் நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு அப்படியே லைட்டாக எண்ணெயில் பொரிச்சிருக்காங்க. சாசேஜ் அடடா சீரியஸாக எத்தனையோ நம்ம இது பார்த்துருக்கோங்க. வாட்டர் மில்லன்னு, தர்பூசணி, கோசாப்பழம். இது எவ்வளோ அழகாக இது இளநி மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். சீவி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட சொல்கிறாங்க எடுத்து. இட்ஸ் ஓகே. காம் நிறைய லோக்கல் உணவுகள் இருக்குது. சிச்சுவன் ஹாட் பாட்டும் ஃபேமஸ்ஸு. வந்தாச்சு இந்த பக்கம் தான் போகணும். அப்படி என்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வெளியில் ஃபுல்லாக கடைகள் தான். விதவிதமான நூடுல்ஸு. இது என்னங்க காய் வித்தியாசமாக இருக்குது. நொங்கு மாதிரி இருக்குது நம்ம ஊர். ஆனால் நொங்கு கிடையாது இது. ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஐட்டம். என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ஓகே ஓகே. ஓ வந்தாச்சு. எப்படி உள்ள நுழையணும். அப்பா இங்கே வழி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் கிளியராக போட்டிருக்காங்கப்பா. ஓ விதவிதமாக லோக்கல் ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுங்க. கலாச்சார ட்ரெஸ்ஸு இப்போ ஃபோட்டோக்கு வந்துருக்காங்க பாருங்கள். நம்ம தான் பார்த்தோமே கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். இது எல்லா ஊர்லேயும் சீனாவில் இருக்குது. ஃபாரினர்ஸ் மட்டும் இல்லை, இங்கே வந்து சீனர்களே நிறைய உள்ளூர் நிறைய பயணங்கள் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த மாதிரி இப்போல்லாம் யாரெல்லாம் நவநாகரிகத்துக்கு மாறிட்டால் கூட இந்த பழங்காலத்து இவங்களோட மூதாதையர்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுல பயங்கர பிரியம். ஃபோட்டோ எடுக்கிறவங்களோட ஃபோட்டோ எடுத்து டிக்டாக்ல போட்டு லைக்கு வியூஸு வாங்கணுங்கிறத இவங்களோட மெயின் குறிக்கோளாகவே இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இன்ஸ்டாகிராம் அடிக்ட்டோ இங்கே மக்கள் டிக்டாக் அடிக்ட்டு. ஓ க்ரூஸ் டிக்கெட் இருக்குதுங்க இங்கே. க்ரூஸில் வேணாலும் போய்க்கலாம். ஸோ இதான் அந்த கேவ் வந்தாச்சு. பாரு அந்த பக்கம் அட்டகாசமான ஆறு. நம்ம அந்த பக்கம் கீழே இறங்கினா நம்ம இந்த வியூ பார்க்க முடியும். ஆடாடா வியூ பாருங்க. நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்குது. இது உள்ளுக்குள்ளே வந்து அந்த எஃபெக்ட் இல்லை. சரி கீழே இறங்கி போகலாம். பாருங்க ஒவ்வொரு இப்போ தான் நான் சொன்னது 11 அடுக்குங்க இந்த கேவுன்னு கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு பில்டிங்னே சொல்லணும். இதை அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் இது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்குது. இப்போ இது 11 மணி வரைக்கும் லைட் இருக்கும் 7லேருந்து. சாப்பாடெல்லாம் நிறைய வித்தியாசமாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு 3வது 4வது அடுக்கில் இருக்க மாதிரி தானே இருக்குது. கீழே போயிட்டே இருப்போம். மொத்தம் 11 அடுக்கு. ஸ்டில்ட் ஹவுஸ், மேடை வீடா, அடுக்கு வீடு. இல்லைங்க அந்த பக்கம் வித்தியாசமாக எதுவும் நடந்துருக்கு. போய் பார்த்துருவோம் வாங்க. சாப்பிட வர வேண்டியது இருக்குது. இங்கே சாப்பிட்லாமா வெளியே போய் சாப்பிட்லாமா?
இங்க பாருங்க அரிசி இதுங்க. ஒயின் மாதிரி இருக்குது. ரைஸ் ஒயினா என்னன்னு தெரியலையே, வித்தியாசமாக இருக்குது. ஆமாங்க, இது ஆல்கஹாலுங்க. 52% ஆல்கஹாலு, 12% ஆல்கஹால். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இது. மல்லிகைப்பூ இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. இது வந்து 8% ஆல்கஹாலு. யூஸ்வலாக பியரில், ஸ்ட்ராங் பியரில் அவ்வளோ இருக்கும். 52 ரொம்ப ஹாட்டு, பிராந்தி ரேஞ்சுக்கு இருக்கும். இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆல்கஹாலுங்க இது. பாரம்பரிய சாராயம் அப்படி சொல்லலாம். வேணும் டேஸ்ட்டு கொடுப்பாங்க. அங்கே பாருங்கள், நம்ம வாங்கி ரெடி பண்ணி பார்ப்போமா? டேஸ்ட் ஸ்மால் ஏன் சார் திஸ் ஒன் கிரேப்ஸ் 8% இருக்கிறது கம்மியாக இருக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது. யா வாட் இஸ் திஸ்? சங்கிங். 阳光玫瑰。 தேங்க்யூ தேங்க்யூ. Sweet. Sweet, yeah, sweet. Very good. Thank you. Each one, hey, each one. Each one? No, it's okay. Small. Maybe this one? This one. அது திராட்சை மாதிரி இருந்தது, லைட்டாக ஆல்கஹால் இருக்குது, அதனால தான் 8% வாங்கிக்கிட்டேன். இதிலே கொடுக்க போதும். இது கொஞ்சம் லைட் ரோஸ் கலரில் இருக்கு. இது ஏதோ பூங்க, பூவில் செஞ்ச இதுங்க. இங்கே பாருங்கள், பூ இருக்கு பாருங்கள். திரும்ப இந்த சின்ன குழந்தைகள்லாம் இருமல் வந்து குடிப்பாங்கல்ல, அதே டேஸ்ட்டு. ஓகே தேங்க்யூ. பட் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது, இங்கே வாங்க, என்னங்க இது? சைனீஸ் டிராகன். சீனானாலே இந்த சீரும் பாம்பு தான். ஓ நோ வீடியோ. ஓகே. என்ன இது சூடாக தண்ணி வருது, என்னன்னு தெரியலையே. என்னது இது? இங்கே ஃபுல்லாக எல்லாம் சில்வர் ஆர்னமெண்ட்ஸாக இருக்குது. பட் இது ஒரு மாதிரி ஒரு அமைப்பாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீன்லாம் இருக்குங்க, கலர் கலர் மீன். ஓ நிறையா, அதான் சொன்ன மாதிரி 15 ஃப்ளோரில் 4th ஃப்ளோரு 5th ஃப்ளோரு ஒவ்வொன்றும் என்ன இருக்குங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள். 4th ஃப்ளோரில் பயு ஃபோக் ஃபுட் ஸ்ட்ரீட். ஸோ உணவு இதே இருக்குது. அதான் லைட்டாக வாங்கி சாப்பிடுவோமா, ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு நைட் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. இந்த கேவே நைட் மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்கப்பா. இதுதான் நினைக்கிறேன் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு 4th ஃப்ளோரு. ஆமாம், ஃபுல்லாக சாப்பாடாக இருக்கு. ஆஹா, பார்த்தாலே சூப்பராக இருக்கே. என்னன்னு தெரியுதா? இது முயல் கறி. முயல் கறியை தான் வந்து ஃபுல்லாக அப்படியே இந்த சிச்சுவன், இந்த சாங்கிங் பெப்பர்லாம் போட்டு, மிளகா, மிளகு, சேவ் மிளகு எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. முயல் தலை நம்ம சாப்பிட்டமே ஞாபகம் இருக்கா? சிச்சுவன் ஃபுட் டூரில் இங்கே இருக்கு பாருங்க, முயல் தலை. அப்புறம் முயல் கறி இது, அப்புறம் லெக் பீஸு அதெல்லாம் இருக்குது. எல்லாமே முயல் தான். பட் நம்ம சுட சுட சாப்பிடுவோம், இதெல்லாம் காரமாக இருக்காது. கரும்புச்சாறு. ஆஹா, இது என்ன டீயா? சுட சுட டீ ஆகிட்டு இருக்குது, கொதிச்சிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. ஒரு டம்ளர் 10 இருக்குது, 125 ரூபா. பியூர் சுகர் கேன் ஜூஸ் எல்லாமே 10ங்க. எது எடுத்தாலும் 10. நம்ம ஊரில் போடுவாங்கள்ல அந்த மாதிரி. டம்ப்ளிங்ஸ், தம் ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ். நீங்கள் டம்ப்ளிங்ஸ்னால் அந்த வேக வச்ச இது கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். அது யூஸ்வலாக வேக தான் வைப்பாங்க, பாயில் ஸ்டீம் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரை பண்ண டம்ப்ளிங்ஸு. கிறிஸ்பி போர்க் பெல்லி, இது நல்லாயிருக்கும். இதுதான் நினைக்கிறேன் கிறிஸ்பி போர்க் பெல்லி. குட்டி உருளைக்கிழங்கு பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை, ஃப்ரைடு கொழுக்கட்டை, உள்ளுக்குள்ளே ப்ரான் வச்சுருக்கு பாருங்களேன். ஹலோ, ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக அப்படியே சக்கரைப்பாக்கில் ஊற வச்ச மாதிரி இல்லை, ஸ்ட்ராபெரியே இனிப்பு. அதை சக்கரைப்பாக்கில் ஊற வச்சாங்கன்னா இவங்களோட கற்பனை திறனுக்கு எல்லையே இல்லைங்க சீனாவில். சரிண்ணா, இன்னும் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒரு தோல் மாதிரி இருக்குது, அனிமல் தோல் மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் விதவிதமான காய்கறி, கறி எல்லாம் வச்சு தராங்க. கிரில் பண்ணி நினைக்கிறேன். சீனர்கள் வீட்லேயே சாப்பிட மாட்டாங்களாட்டிருக்கு, எல்லாம் வெளியே தான். இப்போ இவ்வளோ வெரைட்டி கிடைக்குது, வீட்டில் செய்ய முடியுமா என்ன?
அப்படியே போனோம்னா நம்ம வந்து ஆற்றுக்கு போயிடலாம். அதுக்கு இன்னும் கீழே போகணும். பாரு சூப்பராக இருக்குல்ல வியூ. ஹாட் பாட்டும் ரொம்ப ஃபேமஸ். காரசாரமான மிளகா சாந்தில் ஊற வச்ச கறி. நான் கறி வச்சுருவாங்க, கொதிச்சு இருக்கிற சாந்தை வச்சுருவாங்க. நம்ம தான் வந்து உள்ளே முக்கிய சாப்பிட்ணும், காய்கறியையும் கறியையும். ஹாட் பாட் சாப்பிட்லாமா? கரெக்டான கடை தெரியணும். அங்கே பாருங்க சுவிட்ச் இதில் பார்த்தோம்ல செங்டூரில் இங்கேயும் இருக்குது பாருங்க. காது க்ளீன் பண்ணுறது. இட்ஸ் ஓகே. காது க்ளீன் பண்ணுறது சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. கிளிங் 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 கிளிங்னு. இப்போ பார்த்தீங்களா வரைகிறாங்க. நான் அங்கே பார்த்தோம்ல, உங்களை பார்த்து வரைஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். அப்படியே பார்க்கலாம். பொண்ணு அழகாக வரைகிறாங்க பாருங்க. உள்ளுக்குள்ளே என்னங்க ஜியோசாய்ஸு சைனீஸ் பிஸ்ட்ரோ. என்ன வித்தியாசமாக இருக்குது இது. டீயா என்னன்னு தெரியலையே. வாட் இஸ் திஸ்? Try something. It's alright. Okay. Is it alcohol? Drink. Alcohol. Okay. Drink. Alcohol. பார்த்துருவோம். அங்கே குடிச்சிடல அதே மாதிரி தான். சென்டட் ஆல்கஹால், அந்த ஃப்ளவர் சென்டட். ஃபுல்லாக பார்பிக்யூ செக்ஷன். ஹலோ சீ ஃபுட்டு. இதுங்க தான் சீ ஃபுட்டு. வகை வகையாக இருக்குது. பிரெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்டோம்ல சுவிட்ச் ஒன் இதில் செங்டு நைட் மார்க்கெட், ஃபுஷின் நைட் மார்க்கெட்டில் மூளை இருக்குது பார்த்தீங்களா. மூளையை வந்து வறுத்து வச்சுருப்பாங்க சேமியாக்குள்ளே. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாச்சு ஆல்ரெடி. வியூ பாயிண்ட்டுக்காக வந்திருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக அந்த லைட்டிங்ஸே வச்சுருக்காங்க, கோல்டு லைட்டிங்ஸ். அதனால தான் அப்படியே தங்க மாதிரி மின்னுது. அங்கே அப்படியே க்ரூஸ் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். இங்கேயும் நம்ம வந்த ட்ரெயின் பிரிட்ஜு, ட்ரெயின் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சுஷே. என்னடா குட்டி குட்டி நண்டு. இது கூட நம்ம சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? இங்கே இந்த மீன் எல்லோ ஃபிஷ் இதுதானே இப்போ சாப்பிட்டோமே ரீசெண்டாக அந்த ஏன்ஷியன் டவுனில் ஹுவலாங் ஜீல குட்டி நண்டு எல்லாம் வறுத்து வச்சுருக்காங்க. இதான் செமையாக இருக்குது. டொஃபு. F பார்த்தீங்களா? அப்படியே மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கோம். இது 6F, 6th ஃப்ளோரு. இது அசாசின்ஸ் க்ரீடுன்னு போட்டிருந்தது. அப்படின்னு ஒரு கேமு தானே அசாசின்ஸ் க்ரீட் அப்படிங்கிறது. ஓ ஆமாங்க, இந்த அசாசின்ஸ் க்ரீட் ஏதோ இந்த வேலாயுதம் படத்தில் கூட இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு விஜய் இது பண்ணி வரல, அதானே அசாசின்ஸ் க்ரீடு. ஸோ அந்த கேம் சம்மந்தமான சவனியர்ஸ் இதெல்லாம் இருக்குங்க, ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள். இதானே அசாசின்ஸ் க்ரீடு. கரெக்ட், அந்த படத்தில் பார்த்தது. இது ஏதோ ஒரு ஃபேமஸ் தொடராக நாடகமாக என்னன்னு தெரில. இப்படி போகுது அசாசின்ஸ் க்ரீட். இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ சினிமாவா என்னமோன்னு தெரில. சரி ஓகே, நம்ம ஃபுட்டுக்கு போவோம் வாங்க. இன்னும் கீழே போகணும். 4F வாங்க. 4F 4th ஃப்ளோர் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. ஏதோ ஃபோக் ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. அப்படி என்னப்பா ஸ்பெஷல் ஃபோக் ஃபுட் ஸ்ட்ரீட்டு பார்த்துருவோம். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா ஃபோட்டோ அழகாக இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லுக்கிங் வெரி குட், யூ லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு எடுத்துருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் ஒன் ஃபோட்டோ. ஹாய் ஹாய், தேங்க்யூ. வந்துடுங்க ஃபுட் ஸ்ட்ரீட். இதுதாங்க ஃபுட் ஸ்ட்ரீட்டு. எடுத்த உடனே சூடாக இருக்குது. ஆஹா, டேட்ஸு அப்புறம் பழம் இதெல்லாம் போட்டு ஒரு சூடான ஒரு ஜூஸு. இதெல்லாம் கிரில்லு நம்ம நிறையா பார்த்தது தான். சப்பாத்தி மாதிரி இருக்கு. இங்கே எல்லாமே சாப்பிட்றாங்க.
சோளம், கோதுமை, அரிசி எல்லா உணவும் சாப்பிட்றாங்க. நம்ம அங்கே பார்த்தோமே அதுதான் ஸ்ட்ராபெரி, ஸ்வீட் ஸ்ட்ராபெரி. விதவிதமான டெசர்ட்டு கலர் கலராக இருக்குது பாருங்கள். ஜெல்லிஸு பச்சை, மஞ்சள், ஊதாப்பூ, லைட்டு பிங்க்கு, அப்புறம் வந்து கலரே இல்லாதது, அப்புறம் பிளாக்கு இது, அப்புறம் அந்த இது என்னது இது ஜவ்வரிசி மாதிரி இருக்காது. இதெல்லாம் போட்டு ஐஸ்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாட்டர்மெலனு மேங்கோலாம் போட்டு ஒரு மாதிரி டெசர்ட் மாதிரி தருவாங்க. இது போட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். இது நம்ம கடைசியாக சாப்பிட்லாம். இது சீனாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கரும்புச்சாறு குடிக்கலான்னு பார்த்தேன், அது நம்ம ரெகுலராக குடிக்கிறது. இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஃபைனலாக சாப்பிடுவோம். ஹாட் பாட் கூட இதெல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட் பாட்டு ட்ரை பண்ணிடுவோமா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய். இப்போ இருங்க பார்த்துட்டு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப வரலாம். இல்லை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு இன்னும் சில ஐட்டங்கள்லாம் 10 யுவான் தான் போட்டிருக்காங்க. நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க 10 யுவான் அப்படின்னு சொல்லிட்டு. காம்படிஷன் இருக்குது இவங்களுக்குள்ளேயே. ஆஹா, கலர் கலராக கேக்கு, இதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. மிளகா போட்ட கேக்குங்க, சத்தியமாக வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்குறீங்க பாருங்க. சாங்கிங் ப்ராவின்ஸு ஸ்பெஷல் எப்படி இதில் பாருங்க டேட்ஸ் போட்டிருக்காங்க கேக்கு. பட் இது மிளகா தான் ஸ்பெஷலே. சூப்பர்பா. பார்த்தாலே காரசாரமான மிளகாக்கள் இங்கே பாருங்கள் அரைச்சி வச்சுருக்காங்க. சிவப்பு மிளகாய் எல்லாம் அதில் பல வெரைட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ்க்கு சைனா அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இந்தியாவும் இதில் ஸ்பெஷல் தான். நம்மளும் விதவிதமாக சாப்பிட்றோம். பட் மிளகா மிளகுல இவங்க தாங்க கிங்கு. முக்கியமாக சிச்சுவனும் சாங்கிங்கும். சரி, இதோட முடிஞ்சது ஃபுட் ஸ்ட்ரீட்டு. இன்னும் காளாங்காலம் மாதிரி அழகாக தொங்குது. இந்த லேண்டன்ஸ் பாருங்கள், விளக்கு அழகாக இருக்கும் இங்கே இருக்கு. சரி, ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிடுவோமா? இந்த ஹாட் பாட் சாப்பிடணுன்னு எனக்கு ஆசை. சாங்கிங் ஹாட் பாட் ரொம்ப ஃபேமஸ். நாளைக்கு ஈவினிங் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். அது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்னென்னு எங்கே போக போகிறோங்க. இங்கே எங்கேயாவது சாப்பிட்ருமா இந்த கடையில்? இங்கே வரலாம் கூட்டம் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? விலை தான் என்னன்னு தெரில. 30-40 இருந்தால் ஓகே. ஐயோ, ஹாட் பாட், சாங்கிங் ஹாட் பாட். இருங்க, டிரான்ஸ்லேட்டர் போட்டு சொல்கிறேன். அப்பா முடியலைங்க. ஹாட் பாட் இங்கே எங்கேயுமே இந்த லோக்கல் கடையில் கிடையாதுங்க. இதுக்குன்னு தனி கடைகளில் தான் கிடைக்க மாட்டிருக்கு. இங்கே 1-2 இருக்குது, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறாங்க. 150 யுவான், அதாவது 2000 ரூபா பக்கம் வருங்கிறாங்க. இதுக்குன்னு வெளியில் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் கடை இருக்குது. பெஸ்ட்டு நம்ம நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி மதியம் அடுத்த எபிசோடில் சாப்பிட்றலாம். ஓகேவா? இப்போ தான் உள்ளே வந்தால் ஏதோ கடைக்குள்ளே வர மாதிரி இருக்குது. கடைக்குள்ளே வந்து வெளியில் போகிறோம். வித்தியாசமாக இருக்கே. இங்கே சுற்றுனதில் டைம் போனதே தெரியலைங்க. மணி 10:45 போச்சு. சரி, அப்படியே அங்கே போய்ட்டு சைட் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடுவோம். வாங்க, கீழே இறங்கிடுவோம். வந்தாச்சு, கீழே வந்துட்டோம் பாருங்கள். ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் 6 ஃபோட்டோஸ் எடுத்துருக்காரு பாருங்கள். லோக்கல் ட்ரெஸ் போட்டு இவங்க சூப்பராக இருக்காங்க. இந்த அம்மா அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த இதை வச்சு பழங்காலத்து ஒரு பேக்ட்ராப் வச்சு எடுக்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள் அழகாக பூ போட்டு. பழங்காலத்து சீனர்கள் கதைகளில் படங்களில் பார்த்த ரெட்ரோ படங்களில் பார்த்த மாதிரியே இருக்குது. யாரோ ட்ராகன்லாம் இருக்குது. அது அப்படியே ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்காரு. செமையாக இருக்குது. ஓகே, இதுதான் அந்த வியூ. சைட் வியூ நல்லா இருக்கா? ஸோ கீழேருந்து மொத்தம் 11 அடுக்கு. நம்ம அங்கே மேலேருந்து அப்படியே இறங்கி வந்திருக்கோம் கீழே. சூப்பர் ஹாங்கியா கேவ் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அங்கே ஒரு அழகாக ஒரு வாட்டர் ஃபால் வந்துட்டு இருக்கு பாருங்க. பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? குகைங்க, ஒரு பாறைகளாக இருக்குது பாருங்க. பாறையிலேருந்து மேலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. வாட்டர் ஃபால். விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. வயசாக நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்டாக பிளாக் கலர். இவங்க கலருக்கு பிளாக் போட்டால் பயங்கரமாக இருக்குது. இது ஃபுல்லாக ஃபோட்டோ ஏரியா வாட்டர் இருக்குது. இங்கே பாருங்களேன்,
நம்ம அப்படியே தேவதை மாதிரி இருக்காங்க. 别导演。OK， 来把灯举过来挡着眼睛。 இங்கே ஒரு குட்டி பொண்ணு எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க ஃபோட்டோ. 哎，头摆正一点点，刚我不太清楚哎，到时候拍完也再去问一下嘛哈。因为我下，哎，头摆正一点点，下巴再收一点，眼睛看我看。好，来转身，我这边转，美女，叉腰这样。 ஓ அப்படியே போ சாமி, என்ன கூட்டம் நைட்டு 10:45. அது இடநாளுங்க, ஒர்க்கிங் டே அன்னைக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். இத்தனைக்கு ஹாலிடே சீசன் கிடையாது, இது முடிஞ்சிருச்சு, ஆஃப் சீசனு. விதவிதமாக பின்ன வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டின்னா சும்மாவா? இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த சிட்டி பேரை. ஏன்னா டோக்கியோ கூட உங்களுக்கு வந்து அவுட்ரு, கிரேட்டர் மெட்ரோபாலிட்டன் அவுட்ரு எல்லா இதையும் சேர்த்து சொல்லுவாங்க. இங்கே மெயின் சாங்கிங் சிட்டி சரௌண்டிங்ஸில் மட்டுமே வந்து 3.2 இருக்காங்க. ஸோ நீங்கள் மெயின் சிட்டி ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இதுதான் அதிக மக்கள் தொகை வாழ்ந்த ஊர், வாழ்கிற ஊர். 3.2 கோடி. இது பாருங்கள், அழகாக இருக்காங்க. ஹலோ, யூ லுக் பியூட்டிஃபுல். தேங்க்யூ, வெரி குட். சேஷே. இங்கே பாருங்கள், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு. இங்கே பாருங்க, ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க, லைவாக பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க வியூவர்ஸ்க்கு. அடி எங்க அப்பா, நம்ம தான் வாய் பேசோட நம்மளோட இருப்பாங்களா இருக்குதே. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே சீரியஸா. ஐயோ சாமி, போகலாம் வாங்க சாப்பிடுவோம். எங்கே போனாலும் ஒரே சீன தேவதைகளாக இருக்காங்க. இங்கே இந்த இடமே இதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குப்பா. இது பேக் ட்ராப்பில் எடுக்கிறதுக்கு தான். இது பாருங்க இப்படி எடுக்கிறாங்க பாருங்க ஃபோட்டோ, செம்மையாக வருதுங்க. டிஎஸ்எல்ஆர் தான்ப்பா. OK 好，这样遮住一个眼睛。 Hello, yeah. Would you like to make some basic videos? Some? Basic video. Oh, bike video. No, it's okay. Bike video செய்வாரா இருக்கு. No, it's okay. Thank you. விதவிதமான கடலைகள் வச்சிருக்காங்க. இனிப்பு அது இதுன்னு எண்ணெயில் போட்டு அப்புறம் வழக்கம் போல மிளகாயை போட்டாங்கப்பா. ராபிட் வறுவல் இது பாருங்க, குட்டி குட்டி. இது ஆனால் சூடாக அப்போ வறுத்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்லையே, இதாக இருக்கு. இந்த பக்கமும் கடைகள் இருக்கு. அப்படியே எங்காவது உட்காந்து சாப்பிட வேண்டியதான் நம்ம. இதே வாங்குவோமா முயல் வறுவல்? சூடாக இல்லை, அதான் யோசிக்கிறேன். போடுறாங்க பாருங்க மிளகாத்தூளை. அடாடாடாடா டொஃபுங்க, அந்த பாலாடை கட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த சீஸ் மாதிரி தான் டொஃபுங்கிறது. பாருங்க அப்படியே கொதிக்குது பாருங்க, மிளகா சாந்தில் ஸ்பைசஸ் அது இதுன்னு போட்டு பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. ஓகே, எந்த கடையில் சாப்பிட்லாம் முடிவெடுப்போம். ஜெல்லி, இதுக்கு பேர் தான் வந்து பீஃப் ஜெல்லி அப்படிம்பாங்க. இது பாருங்க, இந்த ஹாங்காங் மக்காவிலாம் பார்த்துருக்கேன் நான் 2010லேயே. வித்தியாசமாக இருக்கும், நிறைய சாப்பிடுவாங்க. எள்ளு நிறைய போடுறாங்க பாருங்க. கேன் யூ டேஸ்ட் ஒன்? எஸ், தேங்க்யூ. பீஃப் ஜெல்லி நல்லா இருக்கு. ஆஹா, சுட ஆவி பறக்க டொஃபு வேகுது பாருங்க. பார்த்தாலே நாக்கில் அச்சு ஊருங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க இவங்களோட உணவுகள். கலர்ஃபுல்லாகவும் சரி, டேஸ்ட்லையும் சரி. இது தானே வாத்துங்க, வாத்தை தட்டையாக்கி இருக்காங்க பாருங்க, கம்ப்ளீட்டாக தட்டையாக்கி அப்படியே மிளகா போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் இங்கே டேஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க பாருங்க மிளகாயோட. நல்லா இருக்கு. 据发现制记载，
重庆酱板鸭源自100年白氏义镇， வெயிட் போட்டு தருமானு 重 உங்களுக்கு 庆酱板鸭 உண்மையாலுமே நல்லா இருக்கு டேஸ்ட் 中国3大名鸭之一。 சூடா இல்ல அதான் ஒரே பிரச்சனை 酱鹅 வாத்து தான் 酱 பாருங்க ஆயிட்டு இருக்கு பாருங்க 是重庆美食的一 வாத்து சம்பந்தமான கடை வாத்தெல்லாம் ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்க பொம்மை வாத்து சில இந்த முளப்புல போட்டு பண்ணுறாங்க இந்த வாத்துக்கறி வாங்கிடலாமா உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாத்து அடித்து ஃப்ளாட் ஆக்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது 它肉质不一样，试吃都是老麻鸭，老麻鸭肉要紧实一点，有嚼劲一点。细选不同的辣椒， லைக் 重庆的山， small bowl 重庆的辣，山城的酱板鸭， they give only full 分开，还有时间是记忆的 small portion yeah no 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 small bowl yeah yeah like the small yeah small portion yes 东西里面撕了吗？ not full just half 山城重庆 small 酱 portion yeah 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 இருங்க நான் பேசிட்டு இது பண்ணுறேன் தடுமாறுறாங்க எல்லாம் 重庆酱板鸭原对美誉 சாரிங்க முழு வாத்து தான் தருவாங்களாமா 鸭之一。 வெட்டியெல்லாம் தரமாட்டாங்க டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சம் தராங்க முழு வாத்து வாங்கி நான் எங்கே சாப்பிட்றது ஃபுல்லாக நல்லா தான் இருக்காங்க டேஸ்ட்டு ஆஹா டைம் ஆகிட்டே இருக்கு குமார் டக்குனு எதையோ ஒன்று பிடி சாப்பிடு கிளம்பணும் அப்புறம் இல்லைன்னா டாக்ஸியில் போகிற மாதிரி ஆயிரும் கிரில் ஏரியாவுக்கே வந்துட்டோம் ஆஹா டைம் ஆகிட்டு இருக்கு குமார் எத்தனை கடைகள் சாப்பாடு கடைகள் விதவிதமாக ரக ரகமாக கார சாரமாக அப்படி எங்கள் அப்பா சரி இதுக்கு மேலே முடியாது இங்கே ஒரு 4-5 கடை இருக்கு பார்த்துட்டு ஏதோ ஒன்றில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் கிளம்புறோம் வாத்து கடை பாருங்க வாத்தை வந்து தனியாக இது மட்டும் வறுவல் தனியாக இது தலை மட்டும் நம்ம தலை சாப்பிட்ருக்கோம் ஆல்ரெடி இது சாப்பிடணும் கூட ஆசையாக இருக்குது எனக்கு அன்றைக்கி தலை தான் சாப்பிட்டேன் இது கேட்டு பார்ப்போம் எவ்வளோன்னு காரமாக இது சூடாக இல்லை பட் பரவாயில்ல ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் வாத்தோட தொடக்கறி மாதிரி 15 எண்ணுங்க வாங்கிட்டேன் இந்த வாத்து தொடக்கறியை மிளகால இது பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சாந்திர சூடாக இருக்காது பட் பரவாயில்ல தேங்க்யூ ஆக்சுவலாக 18 எனக்காக 20 ஆக்சுவலாக நான் 15 கேட்டேன் கொடுத்துட்டாரு சைனாலேயே வந்து நம்ம பேரம் பேசிட்டோம்ல இப்போ எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்ணும் அதுக்குன்னே இடம் கரெக்டாக வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளையெல்லாம் சின்ன சின்ன கடைகள் இருக்குது உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்க ஆஹா இந்த சந்துக்குள்ளேலாம் கடை இருக்குது நம்ம இதை சாப்பிட்டு வேறு ஏதாவது ஒரு நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்டு போகலாம் இல்லை பத்தாது no it's okay I come first I eat this ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு அதான் ஒரே இது சாப்பிட்ருவோமா 15ங்க 200 ரூபா ஆல்மோஸ்ட் மிளகாயா வருது பாருங்க சாரி வாத்தில் முயல் தொடக்கறி சாப்பிட்றோம் முயல் தலையை சாப்பிட்ட செங்கலூட முயல் தொடக்கறியை இங்கே சாங்கிங்கில் சாப்பிட்றோம் மிளகாலையே ஊற வச்சிருக்காங்க மணிக்கணக்கா டேஸ்டாக இருக்குது முயல் கறி சூடாக மட்டும் இருந்தால் எங்கேயே போயிருக்கோம் சிச்சுவனுக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லைங்க சாங்கிங் செம டேஸ்ட்டு செம காரம் நாக்கே மறத்து போயிடும் அந்தளவுக்கு இருக்கும் நான் அதிகமாக சாப்பிட்டது முயல் கறி பயங்கர டேஸ்ட்டு ஃபைனலாக அந்த முயல் கறி சாப்பிட்டு இதே கடையிலே ஃப்ரைட் ரைஸ் இருந்ததுங்க நூடுல்ஸ் சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை அதனால் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டேன் 19 யுவன் ஆல்மோஸ்ட் ஒரு 250 ரூபா நல்லா இருக்குல்ல 240 ரூபா எக் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கு காரம் கம்மியாக தான் இருக்குது நம்ம வேணும்னா மிளகா சார்ந்த மாதிரி இங்கே போட்டுக்கலாம் நம்ம ஊரில் எத்தனை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருப்போம் இதுதான் ஒரிஜினல் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் சைனா சாங்கிங்கில் வந்து ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஓகே தேங்க்யூ ஷே ஆகோ வித்தியாசமாக பார்க்குறாங்க பாய் பாய் சூப்பராக சாப்பிட்டாச்சு கிளம்ப வேண்டியது தான் அதான் குடிக்கணும்னு நினைக்கும் போதே கரும்புச்சாறு இருக்குது ஆஹா ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பட் இப்போதைக்கு எனக்கு தான் குடித்தா தான் நல்லாயிருக்குன்னு தோணுது கரும்பு சார் 10 இருந்தது 5 ஆக்கிட்டாங்களா 10 தானே காட்டினாங்க 5 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி
மெட்ரோலாம் இனிமேல் இருக்காதுங்க. 11:45 ஆச்சு. 12 மணிக்கு மேலே இருக்காது. கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு பஸ் ஒன்று காட்டுது ஏமேப்பில். நைட் பஸ் 04 நைட் 1 நைட் பஸ்ஸு. சொன்னல இது வந்து தூங்க அது கரெக்டு தான். கேட்போமா பிரதர் தி ஜூஸ் எவ்வளோன்னு கேட்போம். ஹவு மச்? நோ 15ங்கிறாங்க. 15 ஜாஸ்தி கரும்பால். 200 கரும்பால். சரி, நான் அப்படியே ஹாஸ்டல் போயே முடிக்கிறேங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும், கரெக்டாக போய் சேர்ந்துருவேன்னு. இங்கே செக்யூரிட்டி பிரச்சனை எனக்கு கிடையாது, ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது. கிடைக்கலன்னா டாக்ஸியில் தான் போய் ஆகணும். லாஸ்ட் பஸ்ஸு அது மட்டும் கொஞ்சம் ஒரு உறுதியாக தெரிய முடியல. நைட் பஸ் இருக்கு பண்ணேன், பார்த்துடலாம். இப்படி ஏறி இந்த கொகை வழியாக அந்த பக்கம் போகலன்னா பூட்டி இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இப்போ எப்படி அந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே. இது வழியே கொஞ்சம் வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குது. எது கிரவுண்ட் ஃப்ளோர்னே தெரில, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்படியே எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அந்த பக்கம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததே வேஸ்ட்டு. ரோட்டுக்கு போயிட்டு இதை கிராஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். பட்டு இங்கே இதுவே எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த அந்த சைடு போகணுங்க நம்ம. இந்த பக்கம்லாம் பஸ்ஸே பார்க்க முடியல, ஒன்லி டாக்ஸிஸ் நடக்கிறது மட்டும்தான். ஐயோ முடா சாமி. அந்த கோவியா கேவ் முன்னாடி தான் நடக்கிறோம். பாருங்கள், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. 12 ஆச்சு. அந்த பக்கம் பிரிட்ஜு. நம்ம வரும்போது எப்படி இருந்தது 9 மணிக்கு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நைட் பஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் இது வழி காட்டுதுங்க. ஆனால் அந்த பக்கம் டேர்ன் பண்ண முடியுமான்னு தெரியல. மேலே ஏறணும் ஆக்சுவலாக. இந்த பக்கம் வழி இல்லை. ஏதோ நினப்பில் நானும் போயிட்டுருக்கேன். வாங்க, இங்கே டாக்ஸி இருக்குது. இந்த இது பைக் டாக்ஸி. அது கேட்டால் 40 யூன் கேட்குறாங்க, 500 ரூபா. நான் இங்கேருந்து பார்த்தேன், கரெக்டாக அப்போ வந்து 10 கிலோமீட்டர். இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு 500 ரூபா கேட்குறாங்க பைக் டாக்ஸியில். டைம் பார்த்து அடிக்கிறாங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது லைட்டு. ஏதோ வழி இருக்கான்னு பார்க்க நைட் பஸ்க்கு. இல்லைன்னா அப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி 30 யூனுக்கு போய் தான் ஆகணும். லேட் ஆகி போச்சு, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சார் அந்த பக்கம் போகணும். வழி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க. ஃபைனலாக இருக்காங்க பாருங்கள். You are looking beautiful. Hello. Hello. Can you take one photo? Hello. Hello. Thank you. Bye bye. Bye bye. இந்த பக்கம் வழியே இல்லை. இங்கே பாருங்கள், மலையை குடஞ்சி கட்டி வச்சுருக்காங்க. மேலே மெட்ரோ லைனும் தெரியுதா உங்களுக்கு? அடுக்கடுக்காக மலை மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி போகிறது? வழியே இல்லை அந்த பக்கம் போகிறது. அங்கே போனால் தான் பஸ் எடுக்க முடியும். அந்த பக்கம் காட்டுதே, பட் அது எங்கேயாவது கீழே இறங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கி போகலாம், ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். கஷ்டம்தான் கொஞ்சம், பட் வேறு வழி இல்லை. ஃபைனலாக இந்த டாக்ஸி வந்துச்சுங்க. 25 ஒத்துக்கிட்டாரு. 25 ஒரு 300 ரூபா. வேறு வழி இல்லை. 10 கிலோமீட்டர் நைட் டாக்ஸி 300 ரூபா. நம்ம ஊர்லேயே 300 ரூபா தான். அதனால் ஓகேன்ட்டு நானும் 40 கேட்டார். அப்புறம் ஃபைனலாக 30 சொல்லி 25 ஃபைனல் பண்ணிட்டோம். நான் 20 கேட்டேன், முடியவே முடியாதுன்ட்டார். 25 யா go start navigation. ஐயோ இங்கிலீஷில் வருது, அவருக்கு சைனீஸில் வருது. என்னோட மொபைலையே அவர் காட்டி என்னோட நேவிகேஷனையும் அவருக்கு கொடுக்குறேன். யா 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 தேங்க்யூ. ஷே பண்ணியாச்சுங்க. பாருங்க, 25 யூன் பே பண்ணிட்டேன். 300 ரூபா 10 கிலோமீட்டருக்கு. தேங்க்யூ. ஷே. ஸோ ஃபைனலாக இது பாருங்க, இதே இடத்துல தான் ஆரம்பித்தோம். ஃபைனலாக ஒரு லெமன் ஜூஸ் வர முடிக்கலாம் வாங்கிட்டேன். அப்படியே ரூம் போய் முடிச்சிடலாம். வாங்க ரூமை பார்த்துருங்க. காலையில் நம்ம ரூம் ஒன்று எடுத்துருந்தோம்ல, அங்கே இது இல்லாமல், அதாவது ரிசப்ஷனிஸ்ட் இல்லாமல் அவங்க வந்ததுக்கப்புறம் 12 மணிக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. நம்ம இருந்த ரூம் பெரிய ரூமு, குட்டி ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் பரவாயில்லைங்க, சிங்கிள் ரூம் கிட்டத்தட்ட நமக்கு 500 ரூபாய்க்கே கிடச்சிருக்குது. 540 ரூபாயா சொன்னோன்னா 540 ரூபாய்க்கு ப்ரைவேட் ரூமு வந்தாச்சுங்க. 34வது ஃப்ளோர். இங்கே 12 மணிக்கு தான் செக்இன் அப்படிங்கிறதுனால 12 மணிக்கு தான் ரிசப்ஷனிஸ்ட்டே வராங்க. வந்துட்டு நைட் போயிடுறாங்க நாட்டிருக்குது. ஆளக்கான
ஆக்சுவலாக நம்ம இந்த ரூமில் தங்கியிருந்தோன்னே அவங்க இருக்க உள்ளே போயிட்டு கிங் சைஸ் பெட்டு அதை மாற்றி கொடுத்துட்டாங்க. நம்ம புக் பண்ணது இந்த ரூமு, சிங்கிள் ரூம். கீ கார்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் மாற்றிட்டேன் 12:30 மணிக்கு. இதுதாங்க, அவ்வளோதான். கீ கார்டு முக்கியம். ஸோ இத்துலூண்டு ஒரு சிங்கிள் ரூம் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், மொத்தமே இவ்வளோ தான் ரூமு. இங்கேருந்து காட்டுறேன். ஒரு சிங்கிள் பெட்டு, சார்ஜை போட்டு போயிருக்கேன். உள்ளுக்குள்ளேயே குட்டி பாத்ரூமு. இதுக்குள்ளேயே தான் குளிச்சுக்கணும். பட் ஓகே, ஹாஸ்டலுக்கு இது ஓகே தான். பக்கத்துலேயே இருந்தது, நம்ம வேறு வழியில் இருந்தால் நல்லா தான் செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் முக்கியமாக இந்த சாங்கிங் பற்றி தகவல்கள் எல்லாம் நான் சொல்லவே இல்லை. நாளைக்கு பகலில் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஏன் இதை வந்து 8D சிட்டி, 8 டைமென்ஷனல் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான சிட்டி. இது எல்லாமே நாளைக்கு பார்க்க போகிறீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ட்ரெயின் போகிறது, பல்வேறு விதமான அந்த மல்டி லேயர் இது பல விஷயங்கள், இது எல்லாமே வந்து நாளைக்கு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு. நாளைக்கு கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன ஏதுங்கிறத அடுத்த எபிசோடில் பாருங்கள். சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்குல நானும் அப்படியே இந்த வாங்கிட்டு வந்த லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே படுக்கிறேன். நம்ம காலையில் எழுந்திரிச்சு சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வேறு எதாவது பார்க்குறதா இருந்தால் ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்குல அடுத்த எபிசோட சந்திக்கலாங்க, பார்க்கலாங்க. நன்றி, பாய்.